Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 3rd சம்மும் 4th சம்மும் பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். From the following information, prepare bank reconciliation statement as on 31st December 2017 to find out the balance as per bank statement. இதில் உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸும் கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ரிவர்ஸ் ப்ரொசீஜர். உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ப்ரொசீஜர் ஃபார் ஓவர் டிராஃப்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓவர் டிராஃப்ட்னா அதர் நேம் என்னது? அன்ஃபேவரபிள். அன்ஃபேவரபிள்னா லோனு பேங்க்ல இருந்து பிஸ்னஸ் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு தான் அன்ஃபேவரபிள் பேலன்ஸுன்னு பேர். இப்போ கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட்னு இருந்தால் ரிவர்ஸ் ப்ரொசீஜர் ப்ரிப்பேரிங் ஃபார் பிஆர்எஸ் அப்ளைடு. ரிவர்ஸ் ப்ரொசீஜர்னா திஸ் மீன்ஸ் ஐட்டம்ஸ் தட் ஆர் ஆடட் டு பி சப்ட்ராக்டட் அண்ட் ஐட்டம்ஸ் தட் ஆர் சப்ட்ராக்டட் டு பி ஆடட். எந்தெந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆப்போசிட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இப்போ இஃப் ஓவர் டிராஃப்ட் கேஷ் புக் கிவன், the same cash book position to be taken into entry, not seen the other book passbook. இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பாஸ்புக்கோடைய ஆப்போசிட் அதர் புக்கோட பொசிஷன் ஆடா லெஸ்ஸான்னு பார்த்து தானே என்ட்ரி போடுவோம். ஆனால் ஓவர் டிராஃப்ட்ன்ற பட்சத்தில் கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகுதா ஆட் பண்ணணும், கேஷ் புக்கில் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதா லெஸ் பண்ணணும். இதை மட்டும்தான் நம்ம ரிமெம்பரிங் பாயிண்ட்ஸில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சம்மில் போயிட்டு ஓவர் டிராஃப்ட் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங்லாம் போட்டு பர்டிகுலர்ஸில் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் 10,000 என்ட்ரி போட்டோம். செகண்ட் ஐட்டம் என்னென்னா செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 5,000. செக் டெபாசிட் பண்ணாலே கேஷ் புக்கில் ரெசிப்ட் சைடு என்ட்ரி போடுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். இப்போ கேஷ் புக்கு பொசிஷனை மட்டும்தானே பார்க்கணும், அதில் ஆட் ஆகிருக்கு, ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆச்சுனாலே ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆடில் போயிட்டு செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 5,000 இங்கே என்ட்ரி போட்டோம். தேர்டு பாருங்கள், செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் 1,000 rupees. செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நான் பேங்க்கில் ப்ரெசன்ட் பண்ணலை, அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? கேஷ் புக்கில் பே இஷ்யூடுனாலே பேமெண்ட் சைடு தானே, பேமெண்ட் சைடு என்ட்ரி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அப்போது லெஸ்ஸில் போயிட்டு செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் பேமெண்ட் 1,000 rupees நம்ம இங்கே என்ட்ரி போட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்டில் பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர் டைரக்ட்லி பை த பேங்க் 500. பாஸ்புக்கில் தான் என்ட்ரி ஆகிருக்கும், ஏன்னா பேமெண்ட்டு கஸ்டமர் டைரெக்டாக பேங்க்கில் பேமெண்ட் பண்ணிட்டார். அப்போ டெபாசிட் சைடு பாஸ்புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேஷ் புக்கில் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம கேஷ் புக் பொசிஷன் தானே பார்க்கணும், அதனால் இதை லெஸ்ஸில் போயிட்டு பேமெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த கஸ்டமர் டைரக்ட்லி பை த பேங்க்கு 500 என்ட்ரி போட்டுடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் பாயிண்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க் 5,000. இப்போ ஓவர் டிராஃப்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க பேங்க்கில், அதுக்கு எப்படி என்ட்ரி போடணும்னா டெபிட் சைடு பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட். டெபிட் சைடுனால டிக்ரீஸ் ஆகும் அமௌண்ட், அப்போ கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே டிக்ரீஸ்னால் கேஷ் புக்கில் இன்க்ரீஸ்னால் ஆட் பண்ணணும். ஆடில் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க் 1,000 போட்டோம். சிக்ஸ்த்து பாயிண்டில் அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க் 300. பேங்க்கில் என்ட்ரி போடும்போது ராங்காக டெபிட் பண்ணியிருக்காங்க, அப்போது இங்கே டெபிட் சைடுனாலே இது டிக்ரீஸ் ஆகுது. இங்கே டிக்ரீஸ் ஆச்சுன்னா கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகும், ஆட் பண்ணணும். கேஷ் புக்கில் ஆட் பண்ணிடணும். அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க் 300. இப்போ எல்லா ஐட்டமும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் பண்ணிடலாம். இப்போ ஆடில் என்னென்ன ஐட்டத்தை ஆட் பண்ணணும்? ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் 10,000, 5,000, 300.
இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 16,300 வருது. அதே லெஸ்ஸர் காலத்தில் 1,500. அப்போ 1,500 16,300லேருந்து 1,500 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 14,800 தான் பேலன்ஸ். இது என்ன பேலன்ஸு? பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸு. ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் கேஷ் புக் கொடுத்துருந்துன்னா அதர் புக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய பேலன்ஸு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 14,800. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஃபோர்த்து சம் இல்லஸ்ட்ரேஷனில் Roni is the proprietor of Veena Photos. The bank column of cash account of his business was balanced on 31st March 2018. He showed an overdraft 12,000. The bank statement of Veena Photos showed a credit balance of 5,000. Prepare a bank reconciliation statement taking the following into consideration. இதுலேயும் overdraft balance தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு அதே ஆஸ் யூஷுவல் ஹெட்டிங்லாம் போட்டு ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்கில் 12,000 இது ஸ்டார்டிங்கில் இந்த 12,000 அமௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வீணா கிரெடிட் பேலன்ஸாக 5,000 காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். இப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 5,000 காமிக்குது. அது எப்படி வருன்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல the bank had directly collected by the dividend 11,200 but not entered in the cash book. டிவிடெண்ட்டாக ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க, அது கேஷ் புக்குக்கு தெரியாது இல்லையா, இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான். அதுக்கு எப்படி என்ட்ரி போடணும்னா பேங்க் டைரக்ட்லி கலெக்டட் டிவிடெண்ட். அப்போ கலெக்ட் பண்ணாலே டெபாசிட் சைடு வரும், கிரெடிட் சைடு டெபாசிட் சைடு பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆகுது. அமௌண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே கேஷ் புக்கில் டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஓவர் டிராஃப்ட்ன்றதுனால கேஷ் புக்கோடைய பொசிஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ லெஸ்ஸில் போயிட்டு டிவிடெண்ட் டைரக்ட்லி கலெக்டட் பை த பேங்க் 11,200 அப்ளை பண்ணிட்டோம். பி பாயிண்டில் செக்ஸ் அமௌண்டிங் 9,000 issued on 27th of which check amounting 7,000 not presented for payment before 31st Marchன்னு சொல்லியிருக்காங்க. 9,000 இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஆனால் அதில் 7,000 மட்டும் பேமெண்ட்டுக்கு எடுத்துன்னு போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த 7,000 தான் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். செக் 7,000 இஷ்யூ நாட் ப்ரெசன்டட். இப்போ கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடு தான் இஷ்யூ பண்ணால் என்ட்ரி போடணும் இல்லையா, செக் இஷ்யூ பண்ணால். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது பேலன்ஸ். இப்போ லெஸ் காலத்தில் போயிட்டு செக் இஷ்யூ நாட் ப்ரெசன்டட் பேமெண்ட் 7,000 போட்டோம். சி பாயிண்டில் செக் புக் சார்ஜஸ் 200 டெபிட்டட் பை த பேங்க் பட் நாட் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக். செக் புக் இஷ்யூ பண்ணுறாங்களா, அதுக்கு சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க 200 பேங்க்கில். அதுக்கு நம்ம செக் புக்கில் சார்ஜஸ் அப்படின்னா அது டெபிட் சைடு போடணும். பேலன்ஸு ரெடியூஸ் ஆகுது. பாஸ்புக்கில் ரெடியூஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக கேஷ் புக்கில் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட் பண்ணணும். ஆடில் போயிட்டு செக் புக் சார்ஜஸ் நாட் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக் 200 போட்டோம். டி பாயிண்டில் பேங்க் லாக்கர் ரெண்ட் 1,000 டெபிட்டட் பை பேங்க் பட் நாட் ரெக்கார்ட் இன் த கேஷ். பேங்க் லாக்கர்னால் இப்போ ஜுவல்ஸோ இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸோ லாக்கரில் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சார்ஜ் பேங்க் கலெக்ட் பண்ணும். அந்த ரெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பாஸ்புக்கில் தானே என்ட்ரி போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் கேஷ் புக்குக்கு போகும். ஸோ அந்த என்ட்ரி பாருங்கள், பேங்க் ரெண்ட் வந்து பாஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் சைடு போட்டிருப்பாங்க, ரெடியூஸ் ஆகிருக்கும். கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகுது பேலன்ஸு. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுனால ஆடில் தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். பேங்க் லாக்கர் சார்ஜஸ் டெபிட்டட் பை பேங்க்கு 1,000 rupees. ஓகே, இப்போ எல்லா ஐட்டமும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் பாருங்கள், ஆட் சைடு 12,000 200 1,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 13,200 வருது.
லெஸ்ஸர் காலத்தில் ஒரு 11,200ம் 7,000 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18,200. இப்போ எது ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது பாருங்கள், 18,200 தான் ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது. அப்போ 18,200 இந்த 13,200 போச்சுன்னா 5,000 என்ன பேலன்ஸ், நெகட்டிவ் பேலன்ஸ், -5,000 வருது. நோட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்ஸ் த பேலன்ஸ் அப்டைன்ட் இஸ் நெகட்டிவ் இட் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ். என்னதான் அது நெகட்டிவாக பேலன்ஸ் கிடைச்சாலும் அது ஃபேவரபிள் பேலன்ஸ் தான். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அன்ஃபேவரபிள்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸாக கிடைக்கும். ஆனால் இதிலே கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருட்டாங்க இல்லையா, ஹெட்டிங்லேயே கொஸ்டின்லேயே பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வினால் 5,000 கொடுத்துருக்காங்க. அது கிரெடிட் பேலன்ஸ்னால் என்னது, ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.